சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ கிடைச்சதால தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்க முத்துவும் மீனாவும் முயற்சி செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கிறிஷுக்கு தெரியுது நம்ம பாட்டி சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்க. ஆனாலும் என் அம்மா கூட இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. என்னுடைய பாட்டி, என் அம்மா ரோகிணி, நான் எல்லாரும் மீனா அத்தை வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற விஜயா பாட்டி, மனோஜ் மாமான்னு எல்லாருமே என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. என் பாட்டி கூட நான் இத்தனை நாள் தனியாக இருந்தேன். இப்போ தான் என் அம்மா கூட இங்கே இருக்கேன். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை இப்படி தனியாக விட்டுட்டு என் பாட்டி எங்கே போனாங்கன்னோ தெரியல அப்படின்னு கிறிஷ் ரொம்பவே யோசிக்கிறான். இங்கே முத்து உடனே தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த அம்மாவை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் போய் அங்கே டிரைவருங்க கிட்டலாம் கேட்க அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் இவங்கள நான் பார்த்துருக்குறேன் தம்பி. அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே தான் அவங்கள இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லை தம்பி, அப்புறம் ஒரு சவாரி வந்ததுன்னு உடனே நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனாக்கு ஃபோன் பண்ண முத்துவும் பக்கத்தில் இருக்க கோயிலை பற்றி சொல்லி அங்கே தான் கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போனாங்க போல். அங்கே போய் நம்ம யார்கிட்டையாவது கேட்டால் கண்டிப்பாக இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்ற உண்மை நம்மளுக்கு தெரிய வரும். கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். மீனா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல, பூ கொடுக்கறதுக்காக இப்போதாங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ சீக்கிரமாக கிளம்பி வா, நம்ம 2 பேரும் போய் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு முத்து. வீட்டில் இருக்க ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இந்த கிறிஷ் என்னடானா எப்போ பார்த்தாலும் என் ரூமுக்கு வந்துடுறான். அவன் அம்மா உங்கள் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ சொல்லியும் கிறிஷுக்கு புரிய மாட்டேங்குது. என் அம்மா என்னடானா ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என் அம்மா அப்படி எங்கே தான் போயிருப்பாங்க? என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். யாருடைய வீட்டுக்கும் என் அம்மா வரவே இல்லை. அப்புறம் என் அம்மா எங்கே போயிருப்பாங்க? எதுக்காக இப்படி கிறிஷை இந்த வீட்டில் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. கிளம்பி போகும்போது என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்பி போயிருக்கலாமே. என்ன இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே ரோகிணி மறுபடியும் நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அங்கே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சா முத்து மீனா என் அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நான் அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு திரும்பியும் ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து சொன்ன அதே கோயிலுக்கு மீனா போகிறாங்க. அங்கே வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிறிஷோட பாட்டி ஃபோட்டோவை காமிச்சு இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமான்னு மீனா விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க, ஆமாப்பா இந்த கோயிலுக்கு தான் அவங்க வருவாங்க. ஆனால் ஒரு தடவை வந்தப்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. சரியாக என்ன விவரம்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அவங்க இங்கே பக்கத்தில் தங்கியிருக்காங்களா, எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மீனாவும், என்னங்க இது, இந்த அம்மா அப்போ அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவாங்க போல். அப்போ இங்கே பக்கத்தில் யாருடைய வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு தெரியலையே, எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல, யோசிப்போம். நாம தான் அப்போ கிறிஷோட பாட்டி இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, எப்படியும் அவங்க கண்டிப்பாக ஊருக்கு போக வாய்ப்பில்லை. அப்படி போயிருந்தா கூட நான் பாட்டிக்கிட்ட இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ தெரிஞ்சிருச்சு, அவங்க வேற எங்கேயும் போகல, இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் தங்கியிருக்காங்கன்னு. சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் மீனா, நீ கவலைப்படாத. கிறிஷோட பாட்டி வந்தாதான் எதுக்காக அவங்க இப்படி யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போனாங்க, அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும்னு பார்க்க முடியும். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு, சீக்கிரமாக உண்மையும் நம்மளுக்கு தெரியதான் போகுது அப்படின்னு கோயிலில் கேட்டதுக்கப்புறமா தான் தெரியுது கிறிஷோட பாட்டி அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் தான் எங்கேயோ தங்கியிருக்காங்கன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிய வருது. ரோகிணி பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ரோகிணியும் யாராக இருப்பாங்கன்னு தெரியலன்னு எடுத்து பேசுகிறாங்க. அந்த பக்கம் இருந்து ரோகிணியோட அம்மா கல்யாணி அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நானே தான் கல்யாணி, என்ன நீ தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை யாரும்மா கிளம்பி போக சொன்னது, இப்போ எங்கே இருக்கீங்க, நான் வரமா உங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது, போதும் போதும், நீ என்னை பார்த்துக்கிட்ட லட்சணம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. எத்தனை முறைமா ஃபோன் பண்ணேன், எடுத்து பேசுனீங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் ஒரு பக்கம் என் பையன் கிறிஷ் உட்காந்து அழுதுட்ருக்கான், உங்களை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன, நான் தான் சொன்னேன்லம்மா கிறிஷை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நானே வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு, அதுக்குள்ளே என்னம்மா அவசரம், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க, யாரை கேட்டுமா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, என்னை மாட்டி விடணும்னு நினச்சிட்டிங்களா
நான் மனோஜ் கூட வாழ்கிறது விஜயாத்தைக்கு தான் பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கல இல்லைம்மா? ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அந்த வாழ்க்கையின் மூலமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இப்படி கிருஷை என் வீட்டுக்கே அனுப்பி என்னை மாட்டி விடணும் திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச முடியாது. ஏம்மா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, போதும் போதும், உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் நீ பார்ப்ப. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியம். என்னை பற்றி நீ யோசிக்க மாட்ட, உன் பையனை பற்றி யோசிக்கவே மாட்ட, அப்படி தானேன்னு கேட்குறாங்க. நான் அப்படி என்ன யோசிக்கல? மாதம் மாதம் உங்களுக்கு வீட்டுக்காக வாடகை பணத்தை கொடுக்குறேன், உங்கள் செலவுக்குன்னு பணத்தை கொடுக்குறேன், கிறிஷோட படிப்பு செலவை பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்க, அப்போ அது மட்டும் போதும்னு நினைக்கிறியா? உன் பையன் கிறிஷ் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். உன்னுடைய பாசம் அன்பு எல்லாம் அவனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஒரு அம்மாவாக இருந்து நீ அவன் கூட இருக்கணுன்ற எண்ணம் உனக்கு வரவே வராதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் போக முத்துவும் மீனாவும் உங்கள் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை எல்லாருக்கும் அனுப்பி உங்களை அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது. சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார்கிட்டேயுமே சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்திருக்கிறீங்களான்னு கேட்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஷ் என் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே நானே உங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விடுறேன். கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ செலவானாலும் இனி நான் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன்னு உங்ககிட்ட எவ்வளோ நல்லபடியாக பேசினேன். ஆனால் நீங்கள் என்னவோ யோசனை பண்ணி கிறிஷை நான் இப்படி தான் பார்த்துக்கணுன்றதுக்காக விட்டுட்டு போயிட்டீங்களா? என்னதான் உங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப கோபமாக பேச, இப்படி நீ கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட நான் எதையுமே சொல்லலை. உன்னுடைய பொறுப்பை நீ எப்போ தான் எடுத்து செய்ய போகிற? கிறிஷ் உன்னுடைய பையன், எத்தனை நாள் தான் நான் பார்த்துட்ருக்க முடியும்? எனக்கு இப்போவே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் நிற்கக்கூட முடியாத ஒரு நிலமையில நான் இருந்தேன். இப்போவும் கிறிஷை நான் பார்த்துக்கணும்னு நீ நினைக்கிற. பணம் கொடுத்தா போதாது, அக்கறையும் பாசமும் உனக்கு உன் பையன் மேலே வேணும். என்னால் இனி கிறிஷை பார்த்துக்க முடியாதுன்ற நிலைமை எனக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் கிறிஷை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். நீ கிறிஷை பார்த்துக்கலனாலும் மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக கிறிஷை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் கிளம்பி போயிட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நான் எங்கே இருக்கேன்றதை யார்கிட்டையும் சொல்ல போகிறதும் இல்லை. அப்படியே எனக்கு உன்கிட்ட பேசணும், என் பேரன் கிறிஷ்கிட்ட பேசணும்னு தோணுனா நானே ஃபோன் பண்ணுவேன். ஆனால் நீ எனக்கு ஃபோன் பண்ணினாலும் நீ என்கிட்ட இனி பேசவே முடியாது. என்ன நான் பார்த்துக்கிறேன், ஆனால் உன் பையனை நீ தான் பார்த்துக்கணும். இதுக்கு மேலேயும் என்கிட்ட பேசணும், என்னை மறுபடியும் பார்க்கணுன்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. உன் பையனை நீ நல்லா பார்த்துக்க, எனக்காக நீ எந்த செலவும் செய்ய வேண்டாம். நான் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கேன், என்னை பார்த்துக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்னை விட என் பேரன் கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். அவன் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அந்த வாழ்க்கையை நான் தானே அமைச்சு கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் கிறிஷ் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க. அதை முதல்ல திருத்திக்கிட்டு உண்மையை வீட்டில் சொல்லி எப்படியாவது கிறிஷை நீ தான் பார்த்துக்கணுன்ற நிலைமை உனக்கு புரிய வரணும். நீ உண்மையை சொல்லி அதில் வர பிரச்சனையவும் நீ தான் சமாளிக்கணும். இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அதுக்காக கிறிஷ் மேலே எனக்கு பாசம் இல்லை, உன் மேலே அக்கறை இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு அம்மாவாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய நல்லதை இது வரைக்கும் செஞ்சேன், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல ரோகிணி அழுகிறாங்க. அம்மா, நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம், என்னை நீ பார்க்க வரவும் வேண்டாம், ஆனால் நீ எங்கே இருக்குன்னு சொல்லுமா. கிறிஷை கூட நான் பார்த்துக்கிறேம்மா, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் கூட நான் அனுப்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ மறுபடியும் உன் வாழ்க்கைக்காக கிறிஷை உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கிறியா? இப்படிலாம் நீ செஞ்சேன்னா நானே தேடி வந்து உன்னை பற்றின உண்மையை சொல்வேன். உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சிட்ருக்கல, அந்த வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உன் பையனுக்காகவாது நீ வாழணுன்ற முடிவை எல்லாரும் எடுக்கிற மாதிரி நான் செய்வேன். அதனால் புரிஞ்சுக்கிட்டு உன் பையனை நீ தான் பார்த்துக்கணும், கிறிஷுக்கு நீ தான் இனி உதவி செய்யணும், துணையாக இருக்கணும். ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்க, நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் ஏம்மா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே போதும் போதும், நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். இத்தனை நாள் அந்த குடும்பத்தை ஏமாற்றி உண்மையை மறைச்சி வச்சுருந்தேன். இனியும் நீ அப்படி ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக தான் நானே ஃபோன் பண்ணேன். இனி என்னை பற்றி யோசிக்காத, குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும், எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ரோகிணி, அம்மா ஃபோனை வைக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க அம்மா ஃபோனை வச்ச உடனே ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க. என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் வேலைக்கே வந்தேன், ஆனால் என் அம்மா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னை விட்டுட்டு இங்கே வந்து கிறிஷ் மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் எங்கேயோ கிளம்பிட்டாங்க. அவங்க என்னவோ நல்லா தான் இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது. கிறிஷ் வேற என் வீட்டில் இருக்கான், அவனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கிறிஷ் என்ன பாசமாக அம்மானு கூப்பிடுறது, இதெல்லாம் மற்றவங்க கவனித்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதுவும் அந்த முத்து மீனாக்கு தெரிஞ்சால் என் நிலைமை என்ன ஆகுறது? இது எதையும் புரிஞ்சுக்காம என் அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்களே, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க.
இங்கே அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் தெரிஞ்சவங்க கிட்ட கிறிஷோட பாட்டி ஃபோட்டோவை காமிச்சு, இந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா, இங்கே எங்கேயும் வந்தாங்களா, அவங்கள பார்த்தா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க விஜயாவுக்கு அண்ணாமலையை பார்க்க கோவமாக இருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்க்காம இந்த கிறிஷோட பாட்டியை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. வர வர நான் சாப்பிட்டேனான்னு கூட என்னை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா வந்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, உனக்கும் அந்த முத்துவுக்கும் வேற வேலையே இல்லையான்னு சொல்ல, அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. அவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவங்க பாட்டியை கண்டுபிடிக்கணும், இல்லை அவங்க அம்மாவை வர வைக்கணும். அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பரும் இல்லை, அப்போ பாட்டியை தானே கண்டுபிடிக்க முடியும். கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுக்காக அவங்க பாட்டியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அதெல்லாம் சரிதான். பூ கொடுக்க வெளியில் போகிற நீ உன் குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்து பேசிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை எதையுமே செய்கிறதில்ல. இதில் கிறிஷோட பாட்டியை வேற தேடுறேன்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க. நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? உனக்கு சப்போர்ட் பண்ண என் வீட்டுக்காரரும் அந்த முத்துவும் இருக்கிற திமிரில் வீட்டு வேலையை சரியாக செய்யாமல் இருந்த, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே மீனாவும், போதும் அத்தை, அப்படி நான் என்ன பெருசாக தப்பு செஞ்சுட்டேன்? நீங்கள் சொன்னதுக்காக கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சது என் தப்பு இல்லை. இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பான வேலையவும் நான் தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டில் தானே இருக்கீங்க. அப்படி சும்மா இருக்கும்போது வீட்டு வேலையை செஞ்சால் தப்பு இல்லையே. நான் கஷ்டப்பட்டு அங்கே சம்பாதிக்கிறேன், வீட்டில் வந்தும் பொறுப்பாக நான் இருந்துக்கிறேன், சமைச்சு கொடுக்குறேன். என்னால் இன்னும் எவ்வளோ வேலை தான் பார்க்க முடியும்? என்னைக்கு இந்த கிறிஷை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தனோ அன்னையிலேருந்து நீங்கள் தேவையில்லாமல் என்னையும் கிறிஷையும் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் கோவமாக இந்த வீட்டில் இருந்து என் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் தான் இந்த வீட்டுக்கு வரல. சாப்பாடுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டீங்கல்ல, அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வீட்டில் இருக்க என்னை திட்டுறது பெருசு இல்லை, நான் இல்லைன்னா சமைக்க கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா. இதை பார்த்த அண்ணாமலை, விஜயா இப்பயாவது புரிஞ்சுக்கோ, மீனாவோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வீட்டில் 3 மருமக இருந்தாலும் மீனா மட்டும்தான் சமைக்கிறது, வீட்டு வேலையை செய்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் நிற்க கூட நேரம் இல்லாமல் பார்த்து பார்த்து செய்கிறா. இதில் டெக்கரேஷன் ஆர்டர், பூ கொடுக்க போகிறதுன்னு, ஏன் இந்த வேலையும் மீனா தானே பார்த்துக்கிறா. அவள் குடும்பத்தார்கிட்ட போய் பேசிட்டு வரதுல என்ன தப்பு இருக்குது? அவளோட அம்மா, தங்கச்சி, தம்பின்னு அவங்களும் மீனாவுக்கு முக்கியம்தான். உன்னையே கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? அப்படி உன்னை கவனிச்சா மட்டும் மீனாவை பாராட்ட போறியா, இல்லை மீனாவுக்கு நல்ல பேர் கொடுக்க போறியா? இல்லையே. மீனா என்னைக்கும் உன்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் பொறுப்பான மருமகளாக தான் இருக்கா. நீ மீனாவை இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கும் மனோஜுக்கும் பிடிக்கல. அப்போ அவங்க பாட்டி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு மீனாக்கும் முத்துவுக்கும் இருக்குல்ல. அதான் மீனா வெளியில் போயிட்டு வரா, வந்த உடனே நீ வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறல அப்படின்னு சொல்ல, அதானே பார்த்தேன். உங்கள் மருமகளை பேசின உடனே எங்கே நீங்கள் வரலையே நினச்சேன். மீனாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, அதனால தான் கிறிஷ் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொல்லியும் மீனா அவள் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கா. இப்போ அந்த கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? இந்த கிறிஷை நம்ம கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இப்போ அவங்க பாட்டி நாம் எங்கே வேணாலும் போகலாம், கிறிஷ் நல்லா வசதியாக அந்த குடும்பத்தில் வாழட்டும், இனி அவனுக்குன்னு எந்த செலவும் செய்ய வேண்டான்னு அவங்க பாட்டி ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. கிறிஷோட அம்மா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. தன்னுடைய பையனை பார்க்கணுன்ற எண்ணம் கூட வராதா கிறிஷோட அம்மாவுக்கு? இல்லை அவங்க இந்நேரத்துக்கு தேடி வந்திருக்கணுமேங்க. தன்னுடைய அம்மாவையும் பார்க்காம பையனையும் பார்க்காம அந்த கிறிஷோட அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நாம் எதுக்குங்க இவனுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? அப்படி எதுக்கு நம்ம இந்த பையனை கூட்டிகிட்டு வரணும்? எதுக்கு அவங்க பாட்டியை தேடிட்டு இருக்கணும்? இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கே வேண்டான்னு. என் பேச்சை யாராவது கேட்டிங்களா? இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்கல்ல. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே நல்லது தான், ஆனால் இந்த கிறிஷோட பாட்டி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உதவி செய்யவே கூடாது. அவங்க வாழ்க்கை முக்கியம்னு கிளம்பி போயிட்டாங்கல்ல, இப்போ எங்கன்னு போய் தேடுறது, அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர்றது? எனக்கு என்னவோ இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. இதில் இந்த மீனாக்கு வேற சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும் தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன்ல, அந்த அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அங்கே பரசு சொல்கிறாரு, அண்ணாமலை நானும் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். கண்டிப்பாக அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் உடனே ஃபோன் பண்ணுறப்பா அண்ணாமலை. நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு, வீட்டில் இருக்க கிறிஷனடானா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறான். இங்கே கிறிஷோட பாட்டி இப்படி முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்ததுன்னு ஒன்றுமே புரியலையே. மீனா முத்துக்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் ஏன் கிறிஷை இந்த வீட்டில் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்து சவாரிக்கு போன இடத்துல எல்லாம் அங்கே வந்து தெரிஞ்சவங்க, அங்கே பார்த்தவங்க, தெரியாதவங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அங்கே ஃபோட்டோவை காமிச்சு இந்த அம்மாவை பற்றி விசாரிக்க, அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த அம்மாவா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்க, அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி,
அங்கே அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு முத்துவும் போக அங்கே கிறிஷோட பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. உடனே முத்து கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு, என்னம்மா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, முத்து தம்பி நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் பாட்டிக்கு கிளம்பி வந்துட்டீங்க, நீங்கள் எங்கே போனீங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, உங்கள் பேரன் கிறிஷ் வீட்டில் உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான், என்னம்மா இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நீ என்னவோ பொறுப்பா என்னவோ வீட்டில் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலான்னு நினச்ச, பெருசாக எனக்குன்னு யாருமே இல்லைல்ல, அதான் நான் இங்கே வந்துட்டேன், நானே தான்ப்பா வந்தேன் அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, என்னம்மா நீங்கள் உங்களுக்குன்னு நான் மீனான்னு எல்லாருமே இருக்கோம், கிறிஷ் உங்கள் பொண்ணு ரோகிணின்னு எல்லாரும் இருக்கும்போது யாருமே இல்லைன்னு நீங்கள் ஏமா நினைக்கணும், நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, உங்களை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம், நீங்கள் இங்கே தங்கியிருக்கணும், சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி முத்து கண் கலங்கி பேச அங்கே மீனாவும் வந்துடுறாங்க. அங்கே வந்த மீனாவும், என்னங்க எப்போங்க இவங்க இங்கே வந்தாங்க, எனக்கும் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. என்னம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்துட்டீங்களே, உங்களை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் உங்கள் பேரன் கிறிஷ் ஆசாசையாக வந்தான், நீங்கள் இல்லைன்னு உடனே கிறிஷ் எவ்வளோ அழுதான் தெரியுமா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் எல்லார்கிட்டேயும் உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து அங்கே இங்கேன்னு தேட சொன்னோம், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போகிறதா அங்கே இருக்கிறவங்க மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நீங்கள் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறீங்கன்னு தான் ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்களை பார்க்க வந்தேன், என் வீட்டுக்காரரும் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், எங்கே போய் தங்குறது, யார் நம்மளுக்கு உதவி செய்வான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, உங்கள் பொண்ணே வந்து உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் என்ன உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு மீனா சொல்லும்போது இங்கே கிறிஷோட பாட்டி மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. என் பொண்ணு ரோகிணிக்கு கூட என் மேலே இவ்வளோ அக்கறை இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டது மீனாவும் முத்துவும் தான், இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னு தெரியலை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி இப்படி எனக்காக ஆறுதலாக பேசுகிறதும் இந்த மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு என் பொண்ணு ரோகிணி கூட இவ்வளோ பாசமாக என்கிட்ட பேசினதில்லை, அவளுக்கு இந்த ரோகிணிக்கு அவள் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், ஆனால் மீனா தன்னுடைய மாமியார் அவளை மதிக்கலைனாலும் பிரச்சனை செஞ்சாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற மீனாவோட மனசு என்னைக்கு ரோகிணிக்கு வரவே வராதுன்னு மீனாவை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கும் போது, மீனா நீயும் என் பொண்ணுதாம்மா, ஆனால் என்ன சொல்ல, என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, எப்படியோ என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும், என்னால் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், இதே என் அம்மாவாக இருந்தால் நான் அப்படி விட்டுருவேனா என்ன, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான், உங்கள் பொண்ணு உங்களை கவனிக்கலன்னு நீங்கள் ஏதோ மனசு வேதனையில் இங்கே வந்திருப்பீங்க, ஆனாலும் உங்கள் பேரனை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா, இங்கே கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருக்கான், ஆனாலும் கிறிஷை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு என் மாமியார் என்னவோ பேசுகிறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கிறிஷ் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா, உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் உங்களை நாங்கள் தானே கவனிச்சுக்கிட்டோம், அப்போ ஏதாவது பிரச்சனைனா கூட அங்கே வந்தப்போ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இப்படி ஒரு முடிவெடுத்துட்டீங்களே, வேறு யாரும் எதுவும் சொன்னாங்களா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்னை உங்கள் பொண்ணாக நினச்சி என்கிட்ட சொல்லுங்கன்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்துவும், ஆமாம்மா இவ்வளோ தூரம் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி வந்திருக்கீங்கன்னா பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க, ஏன்னா உங்கள் பேரை மேலே கிறிஷ் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு முத்து. எந்த பதிலும் சொல்லாமல் கிறிஷோட பாட்டி அழுதுகிட்டே இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. இங்கே இருந்து கேள்வி கேட்குறத விட முதல்ல கிறிஷோட பாட்டியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், முதல்ல அவங்கள நல்லா சாப்பிட வைக்கணும், அவங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படியோ கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிச்சிட்டோம், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் நான் மட்டுமா, இங்கே கிறிஷும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. இங்கே சாப்பிட்டதுக்கப்புறமா இங்கே வந்து கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலம்மா மீனா, ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலனாலும் நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கேயாவது நான் உங்களை கூப்பிட்டு போய் விட்டுட்டு தினமும் நானே வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கிறிஷையும் உங்கள் கூடயே கூட்டிகிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் நாங்களே கஷ்டப்படும் போது உங்களை தேடி உங்கள் பொண்ணு கல்யாணி வரவும் இல்லை உங்கள் பேரை எங்கே இருக்கான்னு கூட அவங்க விசாரிக்கலனா உண்மையாகவே உங்கள் பொண்ணு கல்யாணி வெளியூரில் தான் வேலை பார்க்குறாங்களா, இல்லை அவங்க வேறு எதுவும் கல்யாணம் முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் உங்களை கண்டுக்காமல் இருக்காங்களா,
நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும், ஆமாம்மா, நாங்கள் ஏற்கனவே கிருஷ்ணன் நாங்கள் பார்த்துக்குறோன்னு உங்ககிட்ட வந்து பேசினப்ப நீங்கள் உங்கள் பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை ரொம்ப திட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பெருசாக பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ கிருஷ்ணன் எங்ககிட்டயே விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்போ எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். கிருஷ்ணன் நாங்கள் நல்லா பார்த்துப்போன்னு நினச்சிங்களா, இல்லை கிருஷ் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சிங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, அப்போ தான் இங்கே மீனா கிட்ட மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா மீனா, இதுக்கு மேலேயும் நான் உண்மையை மறைச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நீங்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த வீட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கிருஷ் அந்த வீட்டில் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்ல, அது ஏம்மா, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நாங்கள் கிருஷை வந்து பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்க. ஆனால் இப்போ கிருஷ் அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்கன்னா எங்களை நம்புறீங்களா, இல்லை வேற எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்கும்போது, கிருஷ் தன்னுடைய அம்மா கூட இருக்கிறது தானப்பா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கிருஷ் தன்னுடைய அம்மா கூட இருக்கிறது தான் நல்லது. ஆனால் கிருஷோட அம்மா தான் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையேன்னு சொல்ல, கிருஷோட அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. எங்கள் வீட்லையா? யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. வேற யாரை பற்றி பேசுகிறேன்? உங்கள் வீட்டோட மூத்த மருமக ரோகிணி, மனோஜோட மனைவி, என் பொண்ணு கல்யாணியை பற்றி தான் பேசுகிறேன். உங்களுக்கெல்லாம் ரோகிணின்னு தானே தெரியும், ஆனால் என் பொண்ணோட பேர் கல்யாணி. கல்யாணிக்கு ஏற்கனவே நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவள் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கை அவளுக்கு சரியாக இல்லை. அதனால் நானும் கல்யாணியும் தனியாக ஒரு வீட்டில் தான் இருந்தோம். அவளுக்குன்னு அவளோட பையன்தான் வந்து கிருஷ்ஷை நான் தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன். ரோகிணியும் எங்களுக்காக தான் சம்பாதிக்கவே ஆரம்பித்தா. ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணு ரோகிணி கை நிறைய சம்பாதிச்சா. ஆனால் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்பட்டப்ப தான் மனோஜை பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க, உங்கள் அம்மா பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மா விஜயாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாதான் நம்பி மனோஜுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நினச்ச ரோகிணி வேறு வழி இல்லாமல் உங்கள் எல்லாரையும் ஏமாற்றி பொய் சொல்லி தன்னுடைய அப்பா மலேசியாவில் இருக்கார், பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, அவர் மூலமாக சொத்து பணம் எல்லாமே வரும் அப்படின்னு ஏமாற்றி தான் மனோஜை கல்யாணம் பண்ணா. அந்த உண்மையும் உங்களால் தெரிஞ்ச உடனே விஜயா ரோகிணியோட மாமியார் ரோகிணியை வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் உங்கள் பாட்டி அப்பான்னு பேசி ரோகிணியை அங்கே வர வச்சாங்க. இப்போ ரோகிணிக்கு கிருஷ் தான் வந்து பையன், ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ரோகிணியோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு, நானும் இந்த உண்மையை சொல்ல முடியல, கிருஷும் ரோகிணியை அம்மானு கூப்பிட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்க்கு உங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, தன்னுடைய அம்மா கூடவே இருக்கணும்னு கிருஷ் ஆசைப்பட்டான். அதை என்கிட்ட வந்து கிருஷ் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சொன்னான். அப்போ தான் நான் யோசிச்சு ரோகிணிக்கிட்ட சொன்னேன், நீ பேசாமல் உண்மையை சொல்லி கிருஷை உன் கூடயே வச்சு பார்த்துக்கன்னு. ஆனால் எதையுமே ரோகிணி கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு வேற என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. என் வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கிறத விட, ரோகிணி வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறத விட, என் பேரன் கிருஷோட வாழ்க்கை முக்கியம்னு நினச்சேன். அதனால தான் நான் கிருஷை உங்கள் வீட்லேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் இருக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். இதுதான்ப்பா உண்மை. என் பொண்ணை பற்றின உண்மையை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருமா மீனா, என்னை மன்னிச்சிரு முத்துன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? என்னம்மா இப்படி வேலையை செஞ்சு வச்சுருக்கிறீங்க? நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாம். எத்தனை முறை உங்களை பார்க்க வந்திருக்கோம். கிருஷை பற்றின உண்மை தெரியாமையே இருக்குதே அப்படின்னு நாங்கள் நிறையா யோசனை பண்ணியிருக்கோம். ஆனால் ரோகிணி தான் கிருஷோட அம்மானு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. நாங்கள் கிருஷை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்பப்போ கிருஷ் ரோகிணி கிட்ட பேசுகிறது, யாருக்கும் தெரியாமல் ரோகிணியோட ரூமுக்கு போய் பேசுகிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தப்ப எனக்கு சந்தேகம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் உண்மை என்னென்னு தெரியாமல் நானாக ஒரு முடிவெடுக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி தாம்மா ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறது எனக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்ல, உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் செஞ்சதும் பெரிய தப்பு தாம்மா. நீங்கள் இந்த உண்மையை சொல்லிட்டாவது கிருஷை வந்து கிருஷ் தான் ரோகிணியோட பையன்ற உண்மையை சொல்லிட்டு வந்திருந்தா கூட நாங்கள் இவ்வளோ குழப்பத்தில் இருந்திருக்க மாட்டோம். உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்போம். இப்போ நாங்கள் என்னென்னு போய் பேச, எப்படி நாங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண? இந்த பார்லலம்மா எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு உண்மையை மறைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க செஞ்ச தப்பையே நீங்களும் செஞ்சிட்டிங்களேம்மா அப்படின்னு அவங்க வந்து முத்துக்கு கோவம் வருது. அதுக்கு தான்ப்பா முத்து, என்னை யாரும் தேடி வர வேண்டான்னு நான் என் வேலையை பார்த்துட்டு எங்கேயாவது கிளம்பி போகணுன்னு முடிவெடுத்தேன். ஆனால் நீங்களா தேடி வந்தீங்க. வேறு வழி இல்லாமல் மீனாவை என் பொண்ணாக நினச்சி இந்த உண்மையை நான் சொல்லிட்டேன். மீனா என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டா. மீனா யாரையும் ஏமாற்ற மாட்டா. மீனாவோட நல்ல குணம் அந்த ரோகிணிக்கிட்ட இல்லையே, என் பொண்ணு ரோகிணிக்கிட்ட இல்லைன்றது தான் எனக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் இந்த உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் கிளம்பி வாங்க,
இந்த உண்மையை சொல்லி எப்படியாவது வீட்டில் பேசி இங்கே வந்து ரோகிணி கிறிஸ்டின்னு 2 பேரும் எங்கள் வீட்டில் இருக்க நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, முத்து உண்மையா முத்து அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துன்னு 2 பேரும் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மீனா வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன காலையில் சீக்கிரமாக கிளம்பி போனேன், என்ன கிறிஷோட பாட்டியை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை இன்னைக்கும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி வந்து நிற்கிறியா அப்படின்னு கேட்க, என்ன என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்க, அதான் நான் சொன்னேனே கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷோட பாட்டி மெதுவாக வீட்டுக்குள்ளே வரதை விஜயா பார்த்துட்டு ரொம்ப கோவமா, இந்தம்மா தானே கிறிஷோட பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்குள்ளே ஏம்மா என்னம்மா செஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் விருப்பத்துக்கு நீங்களா ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க, உங்களை நல்லா தானே மீனாவும் முத்துவும் பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் பேரனை இங்கே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க, அப்படி என்னம்மா உங்களுக்கு அவசரம், நீங்களும் உங்கள் பொண்ணும் இந்த கிறிஷை கண்டுக்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கீங்களா, நாங்கள் மட்டும் இந்த கிறிஷை நல்லா பார்த்துக்கணுமா, அப்படி என்னம்மா எங்களுக்கு அவசியம் இருக்குது, உங்கள் பேரனை கூட்டிகிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, உங்கள் பேரன் கிறிஷ் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை தான், இதில் நீங்கள் வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கணுமா, உங்களுக்கு உதவி செய்யணும்னு மீனாவும் முத்துவும் நினச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு இப்போதாம்மா புரியுது, உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சதுக்கு இப்படியாம்மா எங்களை வந்து அவமானப்படுத்தி ஏமாத்திட்டு கிளம்பி போவீங்க அப்படின்னு விஜயா திட்டிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அங்கே வெளியில் வராங்க. தன்னுடைய ரூம்லேருந்து வந்த எல்லாரும் கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அங்கே மீனா வந்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, நீங்கள் கிறிஷோட பாட்டி வந்ததை நினச்சி சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சா என்ன இப்படி திருன்னு முழிக்கிறீங்கன்னு கேட்க, இதில் நான் சந்தோஷப்பட என்ன இருக்குது, கிறிஷோட பாட்டி வந்துட்டாங்கன்னா கிறிஷை அவங்க கூட அனுப்பி வைக்க வேண்டியதானே மீனா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜும் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ முத்து நீ சொன்ன மாதிரி இந்த கிறிஷோட பாட்டியை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போவே இந்த கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் இங்கேருந்து அனுப்பி வைங்க, இந்த பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல, அம்மா சொன்னது கேட்டுச்சில்ல 2 பேத்துக்கும், நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்து அண்ணாமலை, வாங்கம்மா உள்ளே வந்து உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, எங்கம்மா போனீங்க, மீனா வந்தவங்களை நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கிறதா, விஜயாவை பற்றி உனக்கு தெரியும், மனோஜை பற்றியும் தெரியும், ஆனால் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம முதல்ல உபசரிக்க வேண்டாமா, நீ காஃபி எடுத்துகிட்டு வாமா, சாப்பாடெல்லாம் செய்யுமா அப்படின்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள், இவங்க என்ன நம்ம சொந்தக்காரங்களா, இவங்களால தான் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, அவங்கள என்னவோ நல்லா உபசரிக்கணும் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டது பத்தாதா, இன்னும் இந்த அம்மா வேறு இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்களா, வேண்டாங்க, இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, உடனே இந்த அம்மாவையும் கிறிஷையும் இங்கேருந்து அனுப்புங்க, இவங்களையே பார்த்துக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையால் இருக்குது, முத்து நீ இவங்க இந்த பையனையும் கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது, இந்த அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது, நீ செஞ்ச தப்பால் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை வந்துடும் போல், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வீட்டில் இருக்க என் பேச்சை யாரும் கேட்குறதே கிடையாது அப்படின்னு சொல்ல அங்கே வந்து கிறிஷோட பாட்டிக்கு மீனா காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மீனா அதான் அத்தை சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட வேண்டியது தானே, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே விஜய் அத்தை சொல்கிறது ரொம்ப சரிதான், இங்கே கிறிஷை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கவே கூடாது, ஏன் அவங்களுக்குன்னு பெருசாக சொந்தக்காரங்க கூடவா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ரோகிணி உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு, அப்புறம் ஏன் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, எனக்கு விஜய் ஆண்டி தான் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய அம்மாவை ரோகிணி பார்க்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, போதும் போதும் நீ நடித்து ஏமாத்துனா அப்படியே நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா அப்படின்னு பேசும்போது, என்ன முத்து மீனா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இல்லை பாருலம்மா மீனா வேணும்னே தான் பேசிகிட்டு இருக்கா, ஏன்னா இப்போ சொன்னீங்க பாருங்க ஏன் அம்மாவை உங்கள் அம்மாவா நினைக்கிற மாதிரி, அப்போ உங்கள் அம்மாவை ஏன் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க, ஏன் உங்கள் அம்மாவை மேலே அக்கறையே இல்லாமல் பாசமே இல்லாமல் இருந்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி திருன்னு முழிக்க, உடனே விஜயாவும் என்னது இந்த ரோகிணிக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவே பார்க்க, உடனே ரோகிணி இல்லை இல்லை எனக்கு அம்மா இல்லை, நான் தான் சொன்னேன்ல இந்த முத்துவும் மீனாவும் பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தன்னுடைய அம்மா முன்னாடியே ரோகிணி இப்படி பேசும்போது ரோகிணியோட அம்மா கண்கலங்கி ரோகிணியை பார்க்க, இதை பார்த்துட்டு இருந்த மீனாவால் தாங்கிக்க முடியாமல் மறுபடியும் இவ பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கிறாள் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோகிணியை பலார்னு மீனா வந்து வெளுத்து வாங்குறாங்க.
யார்டி பொய் சொல்கிறது? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்லவும் மாட்டேன், யாரையும் உன்ன மாதிரி ஏமாற்றவும் மாட்டேன். மற்றவங்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் எனக்கு தெரியும். இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழணும் நானும் என் வீட்டுக்காரரும் நினைப்போம். ஆனால் நீ அப்படி கிடையாது. உனக்கு தான் அம்மா இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல. உடனே அண்ணாமலை, என்னப்பா முத்து, எனக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணியோட அம்மாவா? அவங்க யாரு? அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்ச கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே சொல்ல. அதான் கூப்பிட்டு வந்துட்டோமேப்பா. கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா. சொல்லப்போனால் இவங்க யார்கிட்டேயும் சொல்லாமல் நம்ம நம்ம எங்கே இருக்கோன்னு கூட தெரியக்கூடாதுன்னு இவங்க வந்து கிளம்பி போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த ரோகிணி தான்ப்பா. ரோகிணிக்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு. உன் பையன் கிருஷ்ணன் நீ நல்லா பார்த்துக்கன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அந்த மனவேதனையில் கிருஷ் நம்ம வீட்டில் இருந்தால் தான் ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் இருக்க முடியும். கிருஷும் அதை தான் ஆசைப்படுறான்னு சொல்லி இவங்க வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி. ஏன்னா அவங்க அவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. கிருஷோட அம்மா எங்கேன்னு நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அவங்கள எப்படி இங்கே வர வைக்கிறதுன்னு யோசனை பண்ணோம்ல. அதான்ப்பா கிருஷோட அம்மா வேற யாரும் இல்லைப்பா, நம்ம வீட்டில் இருக்க மனோஜோட மனைவி தான்ப்பா, இந்த ரோகிணி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே இதை கேட்ட ஸ்ருதி, என்ன முத்து, என்ன மீனா இதெல்லாம்? அப்போ கிறிஷோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த ரோகிணி சொன்ன பொய் தானா? தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, பையன் இருந்திருக்கான், இந்த உண்மையெல்லாம் மறைச்சி ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி தான் ரோகிணி அப்போ மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? ரோகிணி என்ன செஞ்சுருக்கீங்க? அப்போ இந்த குடும்பத்தை நல்லா ஏமாத்தலாம் திட்டம் போட்டு தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க நம்புவாங்கன்னு நினச்சிட்டிங்க போல், அதனால தானே இப்படி ஏமாத்திட்டுருக்கீங்கன்னு இங்கே ஸ்ருதி கேட்ட உடனே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணியோட நிலைமையை பார்த்து ரோகிணியோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா இது, உங்கள் பொண்ணு தான் இந்த ரோகிணியான்னு கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எந்திரிங்க, நீங்கள் உங்கள் பொண்ணு செஞ்ச வேலைக்கு உங்களை வேற வீட்டில் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கவனிக்கணுமா? 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாத்துறீங்களா என்ன? அப்போ உங்கள் பேரன் கிறிஷ் இங்கே இருக்கட்டும்னு வேணும்னே விட்டுட்டு போயிருக்கீங்க. உங்கள் பொண்ணை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க. எல்லாரும் ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி பக்கத்தில் போயிட்டு என்னடி செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போதே, என்ன நான் மன்னிக்கணுமா? உன்னையா மன்னிச்சு என்னடி பிரயோஜனம்? உன் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன வேலைலாம் செஞ்சு வச்சுருக்க. உன்னை போய் மனோஜ் நம்பினா பாரு, ரொம்ப நல்லவ நீன்னுட்டு. நான் அப்போவே சொன்னேன் இந்த வீட்டுக்கு மறுபடியும் ரோகிணி வரக்கூடாதுன்னு. உன்னை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம். இப்போ உன் அம்மா எங்கன்னு தேடி அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கு நீ யாருன்னு. அது இந்த கிறிஷோட அம்மாவாக இருந்துக்கிட்டு கிறிஷை யாருன்னே தெரியாத மாதிரியும் கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றும் செஞ்சு நீ வந்து நல்லா தான் ஏமாற்றி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்க. உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும், அதனால எங்களை ஏமாற்றலாம் நினச்சிட்டியாடி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மனோஜ், நான் அப்படிலாம் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல. உன் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நீ என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும். உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் நான் உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது, என் பையன் கிறிஷையும் விட்டு கொடுக்க முடியாது. நீ தான் என்னை புரிஞ்சுக்கணும், நீ தான் என்னை மன்னிச்சு எனக்குன்னு நீ நல்ல வாழ்க்கை கொடுத்த மாதிரி என் பையனையும் நீ ஏற்றுக்கணும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அழுகிறாங்க. இங்கே வந்து மனோஜ் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ மன்னிப்பு கேட்குற நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நீ தலை குனிஞ்சும் நிற்க மாட்ட. உன் மாமியார் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன்டி ரோகிணி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். இப்போ உனக்கு வாழ்க்கையும் இல்லாமல் உன் பையனையும் நீ கவனிக்காமல் இப்படி ஒரு நிலமையில வந்து நிற்கிற பற்றியா? மன்னிப்பு கேட்டும் இவங்க யாரும் அதை ஏற்றுக்கிற நிலமையில இல்லைல்ல. நீ சொன்ன பொய்யால் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்காக தான் நான் இங்கே வரவும் கூடாது, உங்களை கவனிக்கவும் கூடாது அப்படின்னு என் வழியை பார்த்துட்டு எங்கேயாவது போகலான்னு நினச்சேன். மீனாவும் முத்துவும் தான் தேடி கண்டுபிடிச்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல, போதுமா நீ ஏன்னை மாட்டி விட்டுட்டல்ல, இப்போ என் நிலமையை பாரு. நான் மன்னிப்பு கேட்டாலும் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நானும் உன் கூட வரணும், உன் வீட்லேயே இருக்கணும்னு நினச்சிட்டேலம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ரோகிணிக்காக வேற வழி இல்லாமல் அண்ணாமலை, விஜயான்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே கிறிஷும், அம்மா அழாதீங்கம்மா, நான் இருக்கம்மா அப்படின்னு ரோகிணிக்கு ஆறுதல் சொன்னாலும், பார்த்தீங்களாம்மா இந்த ரோகிணி தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டு நிற்கிறா. எப்படிம்மா இவளை மன்னிக்கிறதுன்னு இங்கே மனோஜும் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சரிம்மா உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் என் பையன்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பேசிட்டு நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம். ஏன்னா
உங்க பொண்ணு ரோகிணி சொன்ன பொய்யை எங்களால் ஏத்துக்க முடியல. ரோகிணியை நம்பி எங்க குடும்பமே ஏமாந்து போய் நிக்கிறோம். அதனால இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு அண்ணாமலை தப்புக்கு மேல தப்பு செஞ்ச ரோகிணி இனியும் திருந்தாம இந்த குடும்பத்தை ஏமாத்தக்கூடாதுன்னா ரோகிணி மனசு மாறி திருந்தணும். அதுக்கு ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. விஜயாவா இருக்கட்டும், மனோஜ் எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்ப கோவமா இருக்கிறதுனால ரோகிணி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வேற வழி இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க. முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் எப்படியாவது உதவி செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மீனாவும் முத்துவும் என் அம்மாவை கண்டுபிடிச்சு இப்படி கூட்டிட்டு வருவாங்க. என் அம்மா என்னை பத்தின உண்மையை சொல்லி மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலை மாமா இப்பவே நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய முடிவை சொல்லிட்டாரே. இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போதோ தெரியலன்னு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. அண்ணாமலை மாமா என் மேல கோவமா இருந்தாலும் கிருஷிக்காகவாது என் வாழ்க்கையை பத்தி யோசிப்பாரு, எனக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்ட ரோகிணி மேல அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே கோவமா இருக்கிறாங்க. உடனே விஜயா எல்லார் முன்னாடியே சொல்றாங்க, இந்த ரோகிணி அழுது ஏமாத்துறத யாரும் நம்ப வேண்டாம். போதும் ரோகிணி, நீ இனி நடிச்சு ஏமாத்தினாலும் நாங்கள் யாரும் நம்ப போகிறதில்ல. நீ உன் பையன் கிறிஷை கூட்டிட்டு உன் அம்மாவையும் கூட்டிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பணும். இது இனி உன் வீடு கிடையாது. நீ இந்த வீட்டோட மருமகளும் கிடையாது. புரிஞ்சுக்க, இது என்னுடைய முடிவு. இனி மனோஜ் கூட வாழலான்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. பதில் பேச முடியாம அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.